தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனரில் ஒருத்தவங்க தான் பாக்கியராஜ். இவங்களோட மகன் சாந்தனு பாக்கியராஜ். அப்பா தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்தவராக இருந்தாலும் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்க போராடி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இவர் தன்னோட மனைவி கீக்கி கூட சேர்ந்து சொந்தமாக யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதில் இப்போ பல விஷயத்த பேசியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எங்கே போனாலும் குழந்தை இல்லையா, குழந்தை எப்போ அப்படின்னு கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க. இதான் எங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை பற்றி ரெண்டு பேருமே ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் குழந்தை நட்சத்திரமா வேட்டியை மடிச்சுக்கட்டு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து சக்கரக்கட்டை படத்தில் ஹீரோவாக களமிறங்கினாங்க. ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அதுக்கப்புறம் சித்து +2 அப்படிங்கிற படம் ஓரளவுக்கு சாந்தனுவை திரையுலகுக்கு காட்டுச்சு. அந்த படத்தை தொடர்ந்து கண்டேன், அம்மாவின் கைபேசி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, முப்பரிமாணம், வானம் கொட்டட்டும், மாஸ்டர், முருங்கைக்காய் சிப்ஸ், ராவண கோட்டம், ப்ளூ ஸ்டார் படத்தில் நடித்தாங்க. இதில் ப்ளூ ஸ்டார் படம் வெற்றி படமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதுலேயுமே ஏமாற்றம் தான் இவங்களுக்கு மிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாந்தனு பாக்கியராஜ் பிரபல தொகுப்பாளனை கீர்த்தியை காதலித்து 2015 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கீர்த்தி மற்றும் சாந்தனு இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா யூடியூப் சேனல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்ஸ்டாலையுமே வீடியோக்கள் மற்றும் ரீல்ஸ்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தன்னோட யூடியூப் சேனல்ல ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. எங்க ரெண்டு பேரையும் பார்க்குற பலருமே குழந்தை எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சிலர் இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. இதனால எந்த கல்யாணத்துக்கும் எந்த விசேஷத்துக்கும் போக முடியல. இப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு இப்போ நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க எப்போ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணணும். என்னோட மனைவி கீர்த்தி கர்ப்பமானதும் நானே சொல்றேன். நீங்களே அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடியுமே கொடுத்துருக்காங்க. இதை நான் கோவத்தில் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். சிலர் எங்க மேல இருக்கிற அக்கறையால கூட இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா என்னோட மனைவி கர்ப்பமானதும் குழந்தை பெற்றுக்கிறதும் எங்களோட தனிப்பட்ட விஷயம். கடவுளுக்கு எந்த நேரத்தில் எங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நல்லா தெரியும். அந்த நேரத்தில் நிச்சயம் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனம் பதில் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் சின்னத்திரையில மாநாட மயிலாட மற்றும் நாளை இயக்குனர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்களோட ஃபேவரட் தொகுப்பாளர் லிஸ்ட்ல இடம் பிடிச்சவங்க தான் கீர்த்தி. இவங்க நடன கலைஞரும் கூட. தனக்கென தனிப்பட்ட வகையில் நடன பள்ளி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரைப்பட இசை வெளியீட்டு விழாவை தொகுத்து வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க.